அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. எல்லாருமே இந்த நாளை மிஸ் பண்ணிட்டு கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது நம்மளுடைய சகோதரிகள் எல்லாம் எந்த ஒரு பரிகாரமும் செய்யாமல் நல்லா நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். அது மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். ஏன்னா நாளும் கிழமையும் மாதிரி நல்லவங்களும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போல் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு தட்டி போச்சு அப்படின்னா திரும்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால் இப்போ நான் சொல்கிறத மட்டும் இந்த டைமுக்குள்ளே சிரமம் பார்க்காம நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அளப்பரிய செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கெல்லாம் வீட்டில் பணம் பெருக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அவசியம் இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. இன்றைக்கி என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 30ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 16ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு இருக்குது. அதாவது யுகாதி பண்டிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்குது. பிரம்மதேவர் இந்த நாளில் தான் பிரபஞ்சத்தை படைச்சதாக சொல்லுவாங்க. மேலும் இது வசந்த நவராத்திரியின் முதல் நாள் அப்படின்னே சொல்லலாம். வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது இன்றைக்கி தொடங்கி ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. மொத்தம் 9 நாட்கள் இருக்குது. இது குறித்து இன்னொரு தனி பதிவு போடுறேன். இப்போ இன்றைக்கி வேறு என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்திற்கு உண்டான 3ஆம் பிறை தரிசனம் இருக்குது. அதாவது அமாவாசைக்கு பிறகு நிலவு படிப்படியாக வளர்ந்துட்டே போகும் பார்த்திங்களா, அதனுடைய தொடக்க நாள் அப்படின்னு சொல்லலாம். நிலவின் வளர்ச்சியினுடைய 3ஆவது நாள் அப்படின்னு கூட இதையா சொல்லலாம். இயல்பாகவே 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வீட்டில் பொன் பொருள் எல்லாமே பெருகும், வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இன்று மாலை 6:45 மேலே 7 மணிக்குள்ளே வானத்தின் மேற்கு பக்கம் அடிவானத்தில் தெரியக்கூடிய அந்த பிறை நிலவை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஊரில் அது சரியாக தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே மேற்கு பக்கம், அதாவது வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்று நீங்களே நிலவு தெரியற மாதிரி மனதுக்குள்ளே கற்பனை பண்ணிவிட்டு மனதார ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கையை முன் வச்சுட்டு உங்கள் உடம்புல ஏதாவது தங்க பொருட்கள் அணிஞ்சிருக்கீங்க, மோதிரம், செயின் இது மாதிரியா போட்டிருக்கீங்கும் போது அதை நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். அடுத்து இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 333 அப்படிங்கிற சேர்க்கை ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த 3ங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு எண். நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே பணவரவுக்கு தடை இருக்கக்கூடாது, சுபகாரியங்களில் தடை இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது குரு பகவானுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு வேணும். குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும்னு சொல்லுவாங்க. அவருக்குரிய எண் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. மேலும் குருவுக்கு உரிய எண்ணானது சந்திரனுக்கு, அதாவது விசேஷமானதுன்னு பார்க்கும்போது 3ஆம் பிறை மற்றும் பௌர்ணமி சொல்லுவாங்க. இது ரெண்டுமே சந்திரனுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. இப்போ குரு சந்திர சேர்க்கை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அபரிமிதமான யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். இந்த 333 சேர்க்கை எப்படிங்க வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்குனி மாதத்தின் 30ஆம் தேதி. இதில் வர 3ஐயும் 0வையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்ததாக இது மார்ச் மாதமா, மார்ச் மாதம்ங்கிறது 3ஆவது மாதம். அடுத்தது இது 3ஆம் பிறை, இங்கேயும் நமக்கு ஒரு 3ன்னு கிடைக்குது. அப்போ இந்த சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. இத்தனை சிறப்பும் இந்த நாளில் சேர்ந்து இருக்கிறதுனால தான் இன்றைக்கி குளிக்கிற தண்ணீரை ஒரு முறையில் பயன்படுத்துங்க. அதே போல் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாகவே 16 வகையான செல்வங்களும் வீடு தேடி வரும் என்பது குறித்து நேற்று இரவு 9 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டு இன்று மாலை அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. அதுவும் இது வசந்த நவராத்திரியின் தொடக்க நாளாக இருக்கிறதுனால அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுங்க. மறக்காமல் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிவிடுங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமானது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நான் சொல்லக்கூடிய டைமில் நீங்கள் செய்யும்போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சரியாக மதியம் 3 மணியிலிருந்து 3:33 வரைக்கும் மொத்தம் 33 நிமிடங்கள் இருக்குது. இந்த 33 நிமிடங்களை நம்ம கோல்டன் மினிட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்துக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை
நீங்கள் 3 முறையோ அல்லது 33 முறையோ சொல்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். நீங்கள் ஏதோ பேனா எடுக்க வேண்டாம், பேப்பர் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்கள் வாயால் மனசார நம்பி இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். அற்புதமான பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும். அது என்ன கரெக்டாக இந்த டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் முன்பே சொன்ன மாதிரி இன்றைக்கி 3 சேர்க்கை இருக்குது இல்லையா? அப்போ அந்த டைமிங்கில் நம்ம பண்ணும்போது நமக்கு வந்துட்டு சாதாரணமாக பண்ணுறதுல ரிசல்ட் கொஞ்சம் முன்ன பின் ஆனாலும் இந்த டைமில் நமக்கு நிச்சயம் வந்து கிடச்சிரும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் யாருமே வந்து அந்த 33 நிமிடங்களை தவற விடாதீங்க. இந்த மெத்தடு செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால ஒரு சில வீடுகளில் வந்து அசைவம் வந்து செய்வீங்க, சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை செய்யலாம். இப்போ வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாங்க, நாங்கள் வந்து அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம், சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம், அங்கேருந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதிலும் எந்த தவறுமே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பெஸ்ட்டான மெத்தடு வந்து சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா அதுக்கும் வந்து நான் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி உங்கள் வாயால் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். இதுக்கு நமக்கு தேவையானது அரிசி வந்து தேவைப்படுது. அரிசிங்கிறது சந்திரனுக்கு உரிய ஒரு தானியமாக கருதப்படுது. மேலும் நம்ம நினச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் கொண்டது, பொன்னையும் பொருளையும் பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு 3 அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும். இது கூட முடிஞ்சால் 2 ரூபாய் நாணயம் ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நாணயத்தை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா 2ங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு உரியது. அதனால் 2 ரூபாய் காசு கிடச்சிச்சின்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 1 ரூபாய் காசு 2 வச்சுருந்திங்கன்னா அதை கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ நான் சொன்ன டைமில் இந்த 2 பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. வலது உள்ளங்கை கொண்டு மூடிக்கோங்க. இந்த சமயத்தில் உங்கள் மனசில் தேவையில்லாத எந்த ஒரு கஷ்டங்களோ கவலைகளோ இருக்கக்கூடாது. மனசு நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் வந்து குடிச்சிக்கோங்க. அதன் பிறகு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம், அல்லது வடக்கு பக்கம் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ உங்கள் கண்களை மூடி கான்வெலக்ஷா 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 இதை வந்து 3 முறை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா போதும். டைம் கிடைக்குதுன்னு நினைக்கிறவங்க 33 முறை வந்து சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டுங்க, பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு. மணி அட்ராக்ஷனுக்காகவே இதை வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி அந்த பிறைநிலவானது படிப்படியாக வளர்ந்து அந்த பௌர்ணமிங்கிற முழு நிலையை அடையுதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நாமும் வந்து படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு உச்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை வந்து இந்த நாளில் அதுவும் இந்த நேரத்தில் வந்துட்டு நாம் பயன்படுத்துகிறோம். இப்போ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 3 முறையோ இல்லை 33 முறையோ வந்துட்டு நீங்கள் இதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த காசையும் அரிசியும் உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க. நாங்கள் போன இடத்துல இந்த மாதிரி வந்து அரிசி பணம் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க முடியலைங்க, நாங்கள் ட்ராவலிங்கில் இருந்தோம், எப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் என் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு அந்த டைம் சொன்ன பாருங்கள், அந்த டைம் முடியறதுக்குள்ளறையாவது இந்த கான்வெலக்ஸா அப்படிங்கிற வார்த்தையை 3 முறை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். ஒருவேளை நாங்கள் அந்த டைமையும் மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப லேட்டாக தான் பார்த்தோம், 4 மணிக்கு மேலே தான் பார்த்தோம், 5 மணிக்கு தான் பார்த்தோம், நைட்டு தான் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்குறதுக்குள்ளறையாவது இந்த வார்த்தையை ஒரு 33 முறையோ அல்லது 3 முறையோ நீங்கள் சொல்லிட்டு தூங்குங்க. இதுவே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும். ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தை அற்புதமான இந்த டைமில் யாருமே செய்ய தவறாதீங்க. வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.